Hi students, welcome to Indicator AIC Academy. So video பண்ண தனக்கு உங்கள் மாமா நடிகள் இட்ஸ் செலக்ட். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம் MAWS முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வார்டு சப்ளை போர்ட்ல எக்ஸாம் இருக்கு. எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. டேட்லாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் பாத்தீங்கன்னா டிப்ளமோக்கு எக்ஸாம் ஜூன் 29, இன்ஜினியரிங் எக்ஸாம் ஜூன் 30 இருக்கு. புரியுதா? இப்போ அந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 200 டெக்னிக்கல் கேள்வி, மேக்ஸும் ஜிஎஸும் சேர்த்து 100 கேள்வி, தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கேள்வி. தமிழ் எலிஜிபிலிட்டி 100ல நீங்க 40 எடுத்தா போதும். அதை வேல்யூ பண்ண போறதுல 40 எடுக்கணும். அதை ஓரம் கட்டுங்க. மொத்தமா 300 கேள்வி தான் எக்ஸாம். சோ இந்த 300க்கு எவ்வளவு எடுத்தா சேஃப், கட் ஆஃப் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோ சோதனை உங்களுக்கு சேரும். சேர்ந்து வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? அதே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த MAWSல குறிப்பா சிவிலுக்கு BE டிப்ளமோ ரெண்டுக்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எடுத்துட்டு இருக்கோம். ECE ட்ரிபிள்க்கும் எப்படி சொல்றது டிப்ளமோ இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எடுத்துட்டு இருக்கோம். மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், மெட்டீரியல் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், கிளாஸஸ் மொத்த கோர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் PDF கொடுத்துட்டு இருக்கோம். கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் தான். கிளாஸ் வந்து ரெக்கார்ட் வீடியோஸ் தான். நீங்க எப்ப ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். மெட்டீரியல் புக் மெட்டீரியல் ஹார்ட் காப்பி உங்களுக்கு புக் கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். புரியுதா? சோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்களும் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். முதல்ல கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி எவ்வளவு மார்க் முதல்ல நம்மளால எடுக்க முடியும், அவங்க நல்லா படிக்கிறவங்களால எவ்வளவு எடுக்க முடியுங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு தெரியும் தமிழை விட்டுருங்க, 100க்கு 40 எடுக்கணும். ஆனா 100க்கு 40 எடுக்கணும். அப்பதான் இதை வேல்யூவே பண்ணுவாங்க. அதுல 40 எடுக்கணும். அப்படியே நிப்பாட்டுங்க. இப்ப இங்க வந்தீங்கன்னா டெக்னிக்கல் 200 கேள்வி. ஓகேவா? இந்த டெக்னிக்கல் 200 கேள்வி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ எக்ஸாமும் இன்ஜினியரிங் எக்ஸாமும் வேரி ஆகும் தான். பட் இருந்தாலுமே கூட நான் காமனா சொல்றப்ப இந்த 200 கேள்வியில கண்டிப்பா ஒரு 180க்கு மேல போறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை பார்க்கணும். வேகன்சி அதிகமா இருந்தாலுமே கூட, ஓகேவா, வேகன்சி அதிகமா இருந்தாலுமே கூட காம்படிஷனும் ஹெவியா தான் இருக்கும். எல்லாராலுமே இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிங்கும் பொழுது நம்ம அதை வந்து கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஸோ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் 200க்கு நீங்க 180க்கு மேல அடிக்க முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் மேக்ஸ் 25 கேள்வி. நீங்க எல்லாமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்னால நீங்க எல்லாமே எவ்வளவு மேக்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க. அதை வச்சு சொல்றேன், கண்டிப்பா 25க்கு 20க்கு மேல கண்டிப்பா போயே ஆகும். ஓகேவா? அடுத்து ஜிஎஸ் அப்படின்றப்ப மொத்தமா 75 கேள்வி. அதாவது ஜிஎஸ் மேக்ஸ் சேர்த்தா 100. இந்த 75க்கு இங்கதான் காம்படிஷனு. இதெல்லாம் கூட எடுத்துருவாங்க. இந்த ஜிஎஸ்ல யாரெல்லாம் ஒரு 55க்கு மேல போகிறீங்களோ அவங்க வேலைக்கு போயிருவாங்க. இதாங்க மெயின். இதான் பிக்ஸ் பண்றதே உங்களை. இது கூட எடுத்துருவீங்க, இதுவும் எடுத்துருவீங்க. இதுதான் விஷயம். ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 25க்கு 60 எடுக்கும் ஆள் இருக்கு, 30 எடுக்கும் ஆள் இருக்கு. உண்மைதான், உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை எடுக்கும் ஆள் இருக்கு, இதை எடுக்கும் ஆள் இருக்கு. ஆனா மெஜாரிட்டியா பார்க்கறப்ப இதை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. தமிழ்லையும் மேக்ஸ்லயும் இங்கதான் பெரிய டிஃபரன்ஸ் வரும். இதுல நீங்க ஒரு 55க்கு மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சேஃப். அப்ப கூட்டி பாத்தீங்கன்னா இது 20ம் 55ம் என்னாச்சு, ஒரு 75க்கு மேல 180ம் 75ம் ஒரு 255க்கு மேல. அப்ப எப்படி கூட்டி வச்சு பார்த்தாலும் ஒரு 260 அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா படிக்கிறேன், நான் 3மே நல்லா படிக்கிறேன் சார் அப்படின்றவங்களால இதை எடுக்க முடியும். ஓகேவா? அப்ப 260 அப்படிங்கிறது கண்டிப்பா சேஃப் ஜோனா இருக்கும். நான் சொல்றது 300 கேள்வி. 300 கேள்விக்கு 260 அப்படிங்கிறது சேஃப் ஜோனா இருக்கும். சார் கட் ஆஃப், சார் கட் ஆஃப் அப்படிங்கிறது எக்ஸாம் நடக்கிறதா நமக்கு தெரியும். ஏன்னா டிஃபிகல்ட்டி லெவல்ல நம்ம யோசிக்கணும். பட் இருந்தாலுமே கூட ஒரு 250 டு ஒரு 255 அந்த ரேஞ்சில கண்டிப்பா நிறைய பேர் இந்த ரேஞ்சில ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் போராட அந்த ரேஞ்சில் வரும். ஒரு 260க்கு மேல எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நமக்கு சேஃப் ஜோனா இருக்கும். இதை நான் எதன் அடிப்படையில் சொல்றேன்னா, ரீசெண்டா நடந்த நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ், TNPSC நடத்துனதே நிறைய எக்ஸாம்ஸ் நான் வச்சுதான் சொல்றேன். ஓகேவா? அதனால இந்த லெவல்ல இருக்கும் காம்படிஷனு. ஒரு சப்ஜெக்ட்லயே நீங்க இதை ஸ்கோர் பண்ண பாருங்க. புரியுதா? ஸ்கோர் பண்ணாதான் வேலைக்கு போக முடியும். இதை ஸ்கோர் பண்றதுக்கு தான் நம்ம அகாடமில கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு வச்சீங்கன்னா இந்த 3 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.